தமிழியான உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை வந்த தடம் தொடர்கிறது. சிந்து வெளியின் விளிம்பு பகுதிகள். தெற்காசிய மத்திய ஆசிய மக்கள். சிந்துவெளி என்ற பெருநில பகுதியை உள்ளடக்கிய மற்றும் அதன் விளிம்பான எல்லைப்பகுதிகளில் வாழ்ந்த தொல் மக்கள் மரபணு அடிப்படையில் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்ற கேள்விக்கு இந்த ஆய்வு விடையளிக்கிறது. இம்மக்கள் தொல் தென்னிந்திய மூதாதையர்கள் ஏஏஎஸ்ஐ மற்றும் ஈரானில் உள்ள ஜாக்ரோஸ் பகுதியைச் சார்ந்த தொல் ஈரானிய வேளாண் மக்களின் மரபணுக்களின் கூட்டு கலவையானவர்கள் என்று இந்த ஆய்வு முன்மொழிகிறது. இந்த கலப்பு பொது யுகத்துக்கு சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. இவர்களுடைய மரபணுக்கள் சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய இடங்களிலிருந்து பெறப்பட்டவை மட்டுமின்றி சிந்துவெளி பண்பாட்டு காலத்துக்கு பின் இன்றைய பாகிஸ்தானில் வாழும் மக்களுடைய மரபணுக்களோடும் தொடர்புடையவை. எனவே இந்த குழுவினரை இண்டஸ் பெரிபெரி சிந்து விளிம்பு மக்கள் என்று ஆய்வாளர்கள் அழைக்கிறார்கள். சிந்து விளிம்பு மக்களின் பழங்கால மரபணுவை ஆராய்ச்சி செய்ததன் மூலம் தென்னிந்திய மக்களின் மரபணு பற்றிய முக்கியமான தரவு கிடைத்திருக்கிறது. தெற்காசிய மக்களின் மூதாதையர்களுக்கான முக்கியமான மரபணுவின் மூலக்கூறு இந்த சிந்து விளிம்பு மக்களிடமிருந்தே பெறப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை இந்த ஆராய்ச்சி வெளிக்கொண்டு வந்து உள்ளது. இதன் மூலம் சிந்துவெளி மக்களின் மூதாதையர்கள் பற்றிய புதிய மரபணு சாளரத்தை இது திறந்துவிட்டு இருக்கிறது. இந்த மரபணு தொகையின் தரவின் அடிப்படையில் சிந்து விளிம்பு பகுதி மக்கள் பொது யுகத்துக்கு முன் 3000 ஆண்டு காலத்துக்கு முன்பே தோன்றியிருக்க வேண்டும் என்பதையும் தொல் தென்னிந்திய மூதாதையர் மற்றும் பண்டைய ஈரானிய வேளாண் மக்களுக்கு இடையிலான இந்த குருதி கலப்பு பொது யுகத்துக்கு முன் 4700 3000 ஆண்டுகள் எனும் காலகட்டத்தில் அல்லது அதற்கு முன்னதாகவே நடந்திருக்கக்கூடும் என்றும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் எம்னயா செப் புல்வெளி பகுதியிலிருந்து வந்த சமூகங்கள் எவ்வாறு எப்போது சிந்து விளிம்பு மக்களோடு உறவு கொண்டார்கள், அதன் மூலமாக தற்போதைய தென்னிந்திய மக்கள் தொகை, தென்னிந்திய மூதாதையர்கள் வட இந்திய மூதாதையர்களுடைய கலப்பு எவ்வாறு உருவானது என்பதையும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. யூரேசிய பகுதிகளில் செம்பு காலத்தின் இடைப்பகுதியில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பரவுவதற்கு இந்த யூரேசிய ஸ்டெப் புல்வெளி சமூகங்களே காரணமாக இருந்தன என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. அந்த ஸ்டெப் குழுவினர் பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகள் முன்பிருந்தே தெற்கு நோக்கி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் என்றும் அச்சமூகங்கள் இறுதியில் சிந்து விளிம்பு மக்களுடன் கலந்து அப்பகுதிகளில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பல்கி பெருக காரணமாய் இருந்தனர் என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. அதாவது தெற்காசிய வேட்டைக்குடி மக்கள் மற்றும் ஈரானிய வேளாங்குடி மக்கள். இந்த சிந்து விளிம்பு மக்கள் தெற்கு ஆசியர்கள் மற்றும் மத்திய ஆசிய மக்களின் குருதி கலப்பே. பல்வேறு சமூகங்கள் ஒன்றோடு ஒன்றாகி இறுதியில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இப்பகுதிகளில் பல்கி பெருக காரணமாய் அமைந்தது. பொது யுகத்துக்கு முன் 1000 முதல் 2000 என்ற காலகட்டத்தில் சிந்து விளிம்பு மக்கள் மேலும் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் புலம்பெயர்ந்து சென்று அப்பகுதிகளிலும் குறிப்பாக தீபகற்ப இந்தியாவிலும் வாழ்ந்த தொல் தென்னிந்திய மக்களுடன் கலந்து தென்னிந்திய மூதாதையர்கள் என்ற அடையாளத்தை உருவாக்கினார்கள். இதை போலவே யுரேசிய ஸ்டெப் புல்வெளி மக்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து சிந்து விளிம்பு மக்களோடு கலந்து வட இந்திய மூதாதையர் குழுவை ஏற்படுத்தினார்கள். இந்த காலகட்டத்தை சிந்துவெளி பண்பாட்டின் இறுதி கட்டத்தோடு மரபணு ஆய்வுகள் தொடர்பு படுத்துகின்றன. திராவிட மொழிகளின் பரவலாக்கத்திற்கு சிந்துவெளி பண்பாட்டின் பரவலாக்கம் காரணமாக இருந்தது என்ற கருத்தோடு இந்த முடிவுகள் பெரும்பாலும் ஒத்துப்போகின்றன. ஆயினும் திராவிட மொழிகள் சிந்துவெளி காலத்துக்கு முன்பே தீபகற்ப இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளோடு தொடர்புடையவை என்ற கருத்திற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஏனெனில் பெரும்பாலும் தென்னிந்திய மூதாதையர் மரபணு தொல் தென்னிந்திய மூதாதையர் மரபணுவில் இருந்தே பெறப்பட்டுள்ளது.
வட இந்திய மூதாதையர்கள் எனப்படும் மரபணு பிரிவினர் அடிப்படையில் ஸ்டெப் மூதாதையர்கள் மற்றும் இந்தோ ஐரோப்பிய பண்பாட்டோடு தொடர்புடையவர்கள் என்பதை வலுப்படுத்துவதுதான் இந்த ஆய்வின் மற்றொரு முக்கியமான புதிய வெளிச்சம். ஸ்டெப் மக்களுக்கே உரித்தான சில மரபணு குறியீடுகள் தென்னிந்திய மூதாதையர் மரபணு தரவுகளில் காணப்படவில்லை. இதன் மூலமாக வட இந்திய மூதாதையர் மற்றும் சமய நம்பிக்கை சார்ந்த இனக்குழுவின் பரவலை வேத பண்பாட்டோடும் இந்தோ ஐரோப்பிய மொழி பண்பாட்டோடும் தொடர்புபடுத்தும் கருதுகோளை இது மேலும் வலுப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி தென்னிந்திய மூதாதையர் வட இந்திய மூதாதையர் ஆகிய இரு பிரிவினருக்கும் இடையிலான தனித்துவமான அடையாளங்கள் இன்னும் சில பகுதிகளில் தக்க வைக்கப்பட்டிருப்பதற்கு சொந்த பந்தங்கள் மற்றும் உறவு முறைகளுக்குள் திருமணம் செய்யும் தெற்காசிய முறை ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை சிந்து விளிம்பு மக்கள் பற்றிய இந்த ஆய்வு மேலும் உறுதி செய்கிறது. செப்டம்பர் 10, 2018 நாளிட்டு இந்தியா டுடே இதழில் த எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரூத் என்று தலைப்பிடப்பட்ட கட்டுரை ஹரியானாவில் உள்ள ராக்கிஹரி என்ற இடத்தில் அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு பழங்காலத்து பெண்ணின் எலும்புக்கூட்டின் மரபணு தரவுகள் பற்றியதாகும். ராக்கிஹரியில் வாழ்ந்த மக்கள் தென்னிந்திய மூதாதையர் மக்களோடு தொடர்புடையவர்கள் என்பதை இந்த கட்டுரை வலியுறுத்துகிறது. இதை இன்னொரு வகையில் சொல்வதென்றால் சிந்துவெளி மக்களும் அவர்களது பண்பாடும் பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் மத்திய ஆசியாவில் உள்ள ஸ்டெப் பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த வேத பண்பாட்டு மக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை இந்த ஆய்வு வேறொரு கோணத்தில் உறுதி செய்கிறது. ராக்கிஹரியில் கிடைத்த மரபணு தென்னிந்திய பழங்குடி மக்களின் மரபணுவோடு ஒத்துப்போவதை வைத்து சிந்துவெளி மக்கள் பேசியது ஒரு தொல் திராவிட மொழியே என்ற திராவிட கருதுகோளுக்கும் இது வழி சேர்க்கிறது. ஆயினும் வசந்த் ஷிண்டே, வர்கீஸ் நரசிம்மன் குழுவினர் 2019 செல் இதழில் எழுதிய கட்டுரையில் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது. இந்த வேறுபாடு தொல் தென்னிந்திய மூதாதையர் குழுவோடு குருதி கலப்பு கொண்ட ஈரானிய வேளாண் மக்கள் பற்றியதாகும். இந்த குருதி கலப்பு ஈரானிய மக்கள் வேளாண் மக்களாக உருவெடுக்கும் முன்பே நிகழ்ந்தது என்று கூறுகிறது. இவர்களின் கருத்துப்படி இந்த ஈரானிய மக்கள் தோல் தென்னிந்திய மூதாதையர் பிரிவினரோடு உறவு கொண்ட பின்னர்தான் வேளாண்மை வாழ்க்கையில் நிலை பெற்றனர். டேவிட் ரீச் ஹூ வி ஆர் அண்ட் ஹவ் வி காட் ஹேர் என்ற நூலில் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் பண்டைய மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகளும் கருத்தாக்கங்களும் அவற்றின் அரசியல் பின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க இயலாது. வசந்த் ஷிண்டே செல் இதழில் எழுதிய ஆய்வு கட்டுரைக்கும் வர்கீஸ் நரசிம்மன் தலைமையிலான ஆய்வுக்குழு இந்த குழுவிலும் வசந்த் ஷிண்டே இடம்பெற்றிருந்தார். சயின்ஸ் இதழில் வெளியிட்ட ஆய்வு கட்டுரைக்கும் இடையிலான வேறுபாடு கவனிக்கத்தக்கது. வசந்த் ஷிண்டேவை உறுப்பினராக கொண்ட ஆய்வுக்குழு எழுதிய கட்டுரையில் வெளியான தரவுகளுக்கும் அவர் செய்தியாளர் கூட்டத்தை கூட்டி முன்வைத்த கருத்துகளுக்கும் இடையிலான முரண்பாட்டை சில ஊடகங்கள் சுட்டிக்காட்டின. எதுவாயினும் பண்பாட்டு அரசியலின் பன்முக தாக்கங்களை தொடர்ந்து உள்வாங்கி பழக்கப்பட்ட இந்தியவியல் தற்போது மரபணு அரசியலையும் உள்வாங்க பழகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற தலைப்பிடப்பட்ட இந்த நூல் சிந்துவெளி பண்பாட்டின் தெற்கு நோக்கிய பயணம் பற்றியது. சிந்துவெளி மக்களுக்கும் தென்னிந்திய திராவிட மொழிகளை பேசும் மக்களுக்கும் அதிலும் மிக குறிப்பாக தென்கோடி தமிழ் தொன்மங்களுக்கும் இடையிலான உறவுகளை மரபின் தொடர்ச்சியை அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துவதாகும். எனவே சிந்து விளிம்பு மக்களின் சிந்து விளிம்பு பகுதி மக்களின் மரபணு அடையாளங்கள் பற்றி பேசும் மேற்சொன்ன கட்டுரைகள் எல்லாம் இந்த நூலின் மைய கருத்திற்கு மிகவும் தொடர்புடையவை. அதே நேரத்தில் சிந்து விளிம்பு மக்கள் கலப்பு உருவான பொழுது ஈரானிய பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் வேளாண்குடி மக்களா அல்லது வேட்டைக்குழு மக்களா என்பது குறித்த மரபணு சார்ந்த விவாதங்கள் இந்த நூலின் மைய கருத்தை எந்த வகையிலும் பாதிப்பவை அல்ல. சிந்துவெளி பண்பாட்டின் தோற்றம், முதிர்ச்சி, பின்னர் அப்பண்பாடு நலிவடைந்ததை தொடர்ந்து உருவான பண்பாடுகள் ஆகிய பல்வேறு நிலைகளிலும் திராவிட மொழிகளை பேசிய மக்கள் ஆற்றிய வேர்நிலை பங்களிப்பு பற்றிய புரிதல்கள் இந்திய பண்பாட்டின் ஆழ அகலங்கள் பற்றிய புரிதலுக்கு
மிக முக்கியமான தேவையாகும். இனிவரும் காலங்களில் மரபணு, தொல்பொருள் மற்றும் மொழியியல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த தரவுகளால் கூடுதல் வெளிச்சம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இயல் 2 நாளை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.